ஷீலா, போன ஜென்மத்தை இப்ப என்ன போலீஸ் ராயா போற இடம்லாம் ஃபாலோ பண்றான்? யாருங்க அந்த ஹேண்ட்ஸம் மேன்? என் ஹேண்ட்ல வர்ற சம்ம கெடுக்கிறவன். இந்த தடவை பிசில கெடுக்கட்டும். உங்ககிட்ட டீலிங் பேசினவன் சந்திரகாந்த் தானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? சில மருந்து போட்டுல விஷம்னு போடுற மாதிரி சில மனுஷன் மேலயும் விஷம்னு லேபிள் ஒட்டணும். இவனை பத்தி கேட்கணும்னா என்ன கேட்காதீங்க. உங்களுக்கு சூனாப்பன செட்டியார் தெரியும்ல? தெரியுமே, பெரிய பைனான்சியர். அவருக்கு போன் பண்ணி கேளுங்க. சும்மா ஒரு நாள். முடியாது. சரவணா, என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா? 10 லட்சம் ரூபாய் பணத்தை ஆபீஸ்ல வைக்காம என் பீரோல வச்சுட்டேன். மனசு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குதுப்பா. ஆமா, இந்த காலத்துல கோடி கோடியா கள்ள பணத்தை பாத்ரூம்லயும் பெட்ரூம்லயும் பதுக்கி வைக்கிறாங்க. இதுல 10 லட்சத்துக்கே நீ பதற. இப்ப எல்லாம் நம்ம வருமான வரிக்காரனுக்கு தான் பயப்படணும். வர்ற திருடனுக்கு பயப்பட வேண்டாம். எதுக்கும் எல்லா கதவு ஜன்னலையும் சாத்திடுறேன். ஐயோ அம்மா! அம்மா இனிமே வரவே மாட்டாங்க. அம்மா, அம்மா, அம்மா,
ஹலோ ஹலோ, உயிருக்கு ஆபத்துன்னா ஒரு டாக்டரும் இருந்திருக்க மாட்டீங்களா? அம்மா, 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 என்னை விட்டு நீ போக கூடாதுப்பா. உன்னை விட்டு நானும் பிரிய மாட்டேன்ப்பா, பிரிய மாட்டேன். உதரத்தை போட்டிருக்கேன், சொர்க்கத்தை பார்த்துடலான்னு என்னென்னமோ சொல்லி. ஆமா, சொர்க்கத்துல எங்க அம்மா. இன்சூரன்ஸ் 2 லட்சம். உங்க ஹஸ்பண்ட் உங்க பேர்ல தான் வாரிசு போட்டிருக்காரு. இந்தாங்க அதுக்கான செக், வாங்கிக்கங்க. என்னமோ ஒரு எண்ணத்துல சரவணா ஒரு உயில் தயார் பண்ண சொன்னாரு. தன் சொத்துக்கோ கடனுக்கோ உங்களை தான் அவரு நேம் பண்ணிருக்காரு. இந்தாங்கம்மா. அவர் பேங்க் பேலன்ஸ், பிக்ஸட் டெபாசிட் எல்லாம் உங்க பேர்ல மாத்தி ஆகணும். இதுல ஒரு கையெழுத்து போடுறீங்களா? மேடம், நீங்க மனசை திடமா வச்சீங்க. சரவணனுடைய கனவை பூர்த்தியாக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய கிரேட்னஸ். நாங்க வர்றோமா? வர்றோம். புருஷனோட செல்வான் தான் நினைச்சேன். ஆனா உன்னை அடையாளம் பார்த்துட்டேனா, உன்னை சாகடிக்காம நான் சாகணும். கண்ணா, எங்கடா போற? எங்கேயோ போறேன். எங்கேயோ போறேன்னா? ஆமா, செத்து போன அண்ணன் என்னத்தான் நினைப்பாருன்னு நினைச்சேன். அவரே உங்களையும் உங்களுக்கு பிறகு போற குழந்தைய என்ன நினைச்சிருக்காரு. அப்ப இங்க நான் யாரு? மணி சொன்னாப்புல உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா நான் பெருசா குழந்தை பெருசா, அதான் பின்னால ரோட்டுக்கு போறேன், முன்னாலே போறேன். கண்ணா, உன் மனசுல யாரோ விஷத்தை சொல்லிருக்காங்கப்பா. சத்தியமா சொல்றேன், உன் மூலமா உங்க அண்ணனை பார்க்கலாம். அந்த தெய்வத்துக்கு ஒன்ன வச்சே சேவை செய்யலாம் நினைச்சிருக்கேனே தவிர எனக்கு என் சொத்து, என் புள்ள, என் பங்களான்னு எந்த ஆசையும் வராதுப்பா. ஏதோ ஒரு வைராக்கியத்துக்காக இந்த உயிரை வச்சிருக்கேனே தவிர அந்த மனுஷனுக்கு நெருப்பு வச்சுட்டு அதுல உங்க அண்ணி குளிர் காய மாட்டாடா. சத்தியமா குளிர் காய மாட்டா.
இங்க பாரு, என் செல்ல இத பாருப்பா. உங்க அண்ணா ஆணையா சொல்றேன், நான் தான் உனக்கு அம்மா. எங்க அம்மா செத்து போயிட்டாங்க.